அப்ளிகேஷன் ஃபார்மோட ப்ராசஸ் என்ன? டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு போவீங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ஃபார்ம் ஃபில்லிங் பண்ணுவீங்க. ஏற்கனவே ஒரு கிளியர் டெமோ பண்ணியிருக்கோம், அதை நீங்க பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க, சிக்னேச்சரும் தம்பு இம்ப்ரெஷனும் அப்லோட் பண்ணுவீங்க ஜேபிஜி ஃபைல்ஸா. டாக்குமெண்ட்ஸோட ஸ்கேன் காப்பீஸ்லாம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஓவர் ஆயிரும். இது சக்ஸஸாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட்ஸை போஸ்ட்ல அனுப்ப வேண்டாம், இதை பண்ணினாலே போதும், உங்களுக்கு கம்ப்ளீட் எலிஜிபிலிட்டி வரும். நவ் நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டுங்கிறத இங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து 2 வகையா பிடிச்சிருக்கோம். ஒன்னு அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், இன்னொன்னு என்ன எடுத்துட்டு போகணுங்கிறது. எடுத்துட்டு போறப்போ ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவீங்க. இன்ஸ்டிடியூட்ல போய் ஒரிஜினல்ஸ் கொடுத்துட்டு தான் வருவீங்க. அப்பதான் உங்க அட்மிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஃபீ எல்லாம் பே பண்ணிட்டு, டிஎம்இக்கு ஃபீ பே பண்ணிட்டு, இன்ஸ்டிடியூட்ல போய் அடிஷனல் ஃபீ ஏதாவது இருந்துச்சுன்னா பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல்ஸ் எடுத்துட்டு போவீங்க. இதுல ஒரிஜினல்ஸ் பிளஸ் காப்பீஸ் இங்க உங்களுக்கு அவைலபிளா கொண்டுட்டு போறதுக்கு ரெடியா இருக்கணும். இப்போ அப்லோடிங் மட்டும் தான். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் எடுத்து இல்ல ஜெராக்ஸ் எடுத்து போட்டோ காப்பி எடுத்து அதுல செல்ஃப் அட்டஸ்டட்னு கீழே சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்க. ஒரிஜினல்ஸ்ல செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டுறாதீங்க. காப்பி எடுத்து அதுல செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு உங்களோட சைன் என்னவோ சைனை போட்டு அதுல ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்ட் பண்ண மறந்துட்டீங்கன்னா இட் இஸ் நாட் அன் இஷ்யூ, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது? நீட் பிஜி ஸ்கோர் கார்டு, நீட் பிஜி அட்மிட் கார்டு, இதை பிரிண்ட் எடுத்துடலாம். சிஆர்ஆர்ஐ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பா இருக்கும். பெர்மனன்ட் ஆர் ப்ரொவிஷனல் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை எம்சிஏ அப்படின்னு போட்டிருக்கோம். பட் எந்த ஸ்டேட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் இதுல இருக்குன்னு தான் பிரச்சனை இல்லை. எந்த ஸ்டேட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் ஃபைன் தான். இந்த ஸ்டேட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் டெல்லியில நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கேரளாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதனோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இஸ் ஃபைன். தமிழ்நாட்டில் நீங்க அட்மிஷன் எடுத்துட்டு அட்மிஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில தமிழ்நாடு இன்ஸ்டியூட்ல தான் இருக்க போறீங்கன்னா அப்போ டெல்லி மெடிக்கல் கவுன்சில் இருந்து என்ஓசி வாங்கி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணா போதும். இன்னைக்கு ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவா இருக்கிறது ஃபைன். ஆதார், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ்ல ஒன்று ஆதார் வந்து இருந்தா பெட்டர். அண்ட் தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் ரொம்ப ரிலவென்ட் கிடையாது. பட் நீங்க நேட்டிவ்னு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுக்கணும். ஏன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு, மலையாளம் மைனாரிட்டிக்கு நேட்டிவிட்டி பேஸ்ட் தான் எலிஜிபிலிட்டியே. சும்மா வெறும் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போய் பிரயோஜனம் இல்லை. ஸோ ப்ளீஸ் ஹேவ் திஸ். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க ஃபார் தோஸ் எலிஜிபிள் அபவ் 40%. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் டிஎன் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எப்போ வேணும் அப்படிங்கிறது, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்தா போதும். நான் வந்து என்கிட்ட இப்போ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இல்லை, டிஎன் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் நான் அப்ளை பண்ணி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை அட்மிஷன் டைம்ல ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அப்டேட் பண்ணா போதும். எல்லாரும் பே பண்றாங்க. நிறைய பேர் வந்து எஃப்எம்ஜி இருக்காங்க, என்ஆர்ஐ இருக்காங்க, ஓசிஏ இருக்காங்க. சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. இப்பவே அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் இன்னொரு தடவை பே பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது, நீங்க வந்து வேற ஸ்டேட்ல இருப்பீங்க, வேற ஸ்டேட்ல சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், தமிழ்நாட்டில் மட்டும் பார்க்க மாட்டீங்க. அப்போ வேற ஸ்டேட்ல சீட் கிடைச்சி நீங்க செட்டில் ஆனீங்கன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு பிரோஜனம் இல்லாமல் போகும். ஸோ இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா, இமீடியட்டா போய் அலாட்மெண்ட் வந்தப்போ அட்மிஷனுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஎன்எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் போட்டீங்கன்னா இமீடியட்டாவே உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யூ அப்ளைட், த நம்பர் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெயிலை அப்படியே எடுத்துட்டு போனா போதும், அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் அப்லோட் பண்ணுங்க. பட் உங்களோட இஷ்டம். கண்டிப்பா தமிழ்நாட்டில் தான் ஜாயின் பண்ண போறேன்னா எடுத்து வச்சுக்கோங்க. மைனாரிட்டி சர்டிஃபிகேட் தாசில்தார் கிட்ட இருந்து இந்த 5 சர்டிஃபிகேட்டும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது என்ஆர்ஐ கேட்டகரிக்கு நீங்க அப்லோட் பண்ணணும். இந்த 5 சர்டிஃபிகேட்ஸும் இப்போ இதுல செல்ஃப் டிக்ளரேஷன் எலிஜிபிலிட்டிக்கு ஓகேன்னு சொல்லிட்டோம். போட்டோகிராஃப்ஸ் வந்து நீட் பிஜியோட போட்டோகிராஃப்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி தான் கொடுக்கணும்னு. இன்கேஸ் இல்லைன்னா பரவாயில்ல, புது போட்டோகிராஃப் எடுத்து பாஸ்போர்ட் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் கொடுங்க.